லூர்து மாதா கோயிலில் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போன ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே மாதா தான், பெயர் தான் வேற வேற இல்லையா? 2010 ஆண்டு தவ காலத்தில் நம்முடைய பகுதியில் ஒரு பழக்கம் உண்டு. தவக்கால ஒருத்தல் முயற்சியாக வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் போவது இல்லையா? உங்களில் கூட நிறைய பேர் போயிருப்பீங்க. இப்போ கேட்டனாக்கா நிறைய பேர் கை தூக்குவீங்க. அதை போல் 2010 ஆண்டு நான் இருந்த பங்கிலிருந்து 2 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எழுதிய மாணவர்கள், இப்படி 3 பேராக ஒரு நடைப்பயணம் போனோம். அதுதான் நான் வேளாங்கண்ணிக்கு போன முதல் நடைப்பயணம். சற்று கடினமாகத்தான் இருந்தது. ஏறக்குறைய 4 நாட்கள் பயணம் நடந்து போனோம். நாகப்பட்டினத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு அந்த கடற்கரையில் நடந்து போவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பயணம். வெறும் மணலாக இருக்கும், நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஏறக்குறைய 10 கிலோமீட்டர்களுக்கு மேலாக காலை நேரம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். சற்று ஓய்வுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்தோம், அந்த மணல் பரப்பில். அப்படி உட்கார்ந்து இருக்கிற போது எங்களுக்கு அருகில் ஒரு வயதான பெரியவர், அவரோடு சேர்ந்து ஒரு வயதான அம்மா, அந்த வயதான பெரியவருடைய கழுத்தில் தோள்பட்டையில் ஏறக்குறைய 5 வயது நிரம்பிய ஒரு சிறுவன். இப்படி 3 பேர் வந்தாங்க. எங்கள் பக்கத்தில் அவங்களும் உட்கார்ந்தாங்க. அப்படி உட்கார்ந்திருந்த அவர்களிடம் நாங்கள் அப்படி பேச்சு கொடுத்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், ஐயா எங்கேருந்து வரீங்க? ஏன்னா ஏறக்குறைய அவருக்கு அப்போவே 65-70 வயது இருக்கும். அந்த அம்மாவுக்கு 60 வயதுக்கு மேலே. வயதானவர்கள் இந்த வயதில் அவர்கள் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார்கள் என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே. அதனால் அவங்ககிட்ட எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் கடலூர் பக்கத்தில் பரங்கிப்பேட்டையிலேருந்து வரோம். அடுத்தது அவர் சொன்னதுதான் ஆச்சரியம். நானோ என் மனைவியோ என் பிள்ளையோ கிறிஸ்தவங்க கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பெரியவர்களுக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறது. எங்கெங்கெல்லாமோ ஜெபித்து எப்படியெல்லாமோ செய்து அவர்களுக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. பெண்ணினுடைய மருமகளுடைய வீடு பாகூர். அங்கிருந்து 6 மாதம் கழித்து குழந்தையை தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அப்படி போகிற போது கடலூர் பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்து இருக்கிற போது அந்த பேருந்து நிலையத்தில் குழந்தையை படுக்க வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருந்துருக்கிறாங்க. இவருடைய பேச்சு சுவாரஸ்யத்தில் குழந்தைய பார்க்கல. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி பார்த்தா குழந்தைய காணோம். 6 மாத குழந்தை காணாமல் போய்விட்டது. தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளை 6 மாதத்தில் காணாத போயிருக்கிற குழந்தை. எப்படி இருந்திருக்கும் அந்த பெற்றோருக்கு? அழுகிறார்கள், கதறுகிறார்கள். பல இடங்களில் போய் ஜோசியம் பார்த்துருக்கிறாங்க, பல கோவில்களுக்கு போயிருக்கிறாங்க, பல பரிகார பூஜைகள்லாம் செய்திருக்கிறாங்க. இப்படி ஏறக்குறைய ஒரு 5 மாதங்களுக்கு மேலாக எங்கெல்லாம் போக முடியுமோ, எங்கெல்லாம் போய் கேட்க முடியுமோ, என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்து பார்த்திருக்கிறார்கள். ஒன்றும் அவர்களுக்கு நல்ல விதமாக முடியலை. அப்போது அவங்க வீட்டுக்கும் பக்கத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவங்க, ஒரு அம்மா, பக்கத்து வீட்டில் இருந்த அம்மா, ஏம்மா நீ உங்கள் கோயிலில் பல கோயிலுக்கெல்லாம் போய் கேட்குறல்ல, எங்கெல்லாமோ போய் ஜோசியம் பார்க்குற, எங்கெல்லாமோ போய் குறி கேட்குறிய, எங்கள் பக்கத்தில் பெரியப்பட்டு, அதுதான் சிதம்பரம் போகிற வழியில் இப்போது புதிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போது பழைய சின்ன ஆலயம் ஒன்று இருக்கும். ஒரு பக்கம் அந்தோணியார் சுரூபம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஆரோக்கிய மாதா சுரூபம் இருக்கும். எங்கெல்லாமோ போய் கேட்குறல்ல, எங்கள் கோயிலில் போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாரு. ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் நீ அங்கே போமா, வத்தி விற்பாங்க, ஒரு வத்தி வாங்கி மாதா முன்னாடி வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துரு.
இந்த அம்மாவும் இந்த வயதான இந்த பாட்டியும் அவருடைய கணவரும் போகிறாங்க. ஒரு வத்தியை வாங்குறாங்க. வாங்கி வத்தி கொளுத்தி அப்படியே வேளாங்கண்ணி மாதாவினுடைய சுரூபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்க பார்க்க இவங்க 2 பேருக்கும் கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டுது. என்ன ஜபம் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியெல்லாம் போய் ஜபம் பண்ணி பழக்கம் இல்லை. என்ன ஜபம் பண்ணுறது ஒன்றும் தெரியாத அப்படியே பார்த்துட்டு இருந்தவங்க இந்த அம்மா சொன்னாங்க, என்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்படியே அந்த மாதா சிலையை பார்த்துட்டே இருந்தேங்க. பார்க்க பார்க்க என் கண்ணில் இருந்து ஒரே கண்ணீராக கொட்டுச்சு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுனது இதுதான், ஏம்மா உன் குழந்தைய உன் கையில் பத்திரமா வச்சுருக்கிறல்ல, எங்கள் குழந்தைய எங்களுக்கு கொடுத்துறேன். இதுதான் அந்த அம்மா கேட்ட ஜபம். வேளாங்கண்ணி மாதா கையில் குழந்தை இயேசு இருப்பார் இல்லையா, ஏம்மா உன் கையில் உன் குழந்தைய பத்திரமா வச்சுருக்கிறல்ல, எங்கள் குழந்தைய எங்களுக்கு கொடுத்துறேன். இதான் நாங்கள் கேட்டுட்டு வந்தோம். நம்ப மாட்டோம். அடுத்த சனிக்கிழமை 8ஆம் நாள் ஒரு ஆட்டோக்காரர் வந்தார். உங்கள் குழந்தை இந்த ஊரில் இந்த இடத்துல இருக்குது, போய் பாருங்க என்று சொன்னார். அந்த குழந்தையை அவர்கள் போய் பெற்றுக்கொண்டு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு அவங்க வச்ச பேர் வேளாங்கண்ணி. 5 வருஷம் காத்திருந்து இந்த குழந்தை கிடைச்சது. எனவே 5 வருஷம் இந்த குழந்தைய நாங்கள் தூக்கிக்கிட்டு இந்த மாதா பாதத்தில் கொண்டாந்து வைப்போம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் போன அந்த ஆண்டு 5வது ஆண்டு. ஆண்டவர் இயேசுவின் அருமையானவர்களே, அன்னை மரியாவினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைய மைய கருத்தாக அன்னை மரியா கிறிஸ்தவர்களின் அன்னை என்கின்ற மைய சிந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நான் அதில் ஒரு படி இன்னும் கூடுதலாக போக விரும்புகிறேன். இந்த அன்னை கிறிஸ்தவர்களின் அன்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவரின் அன்னை. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 27வது இறை வார்த்தையிலே யோவானிடம் இதோ உன் தாய் என்று சொல்லி இந்த தாயை கொடுத்த போது ஏதோ யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமாக இந்த தாயை கொடுத்து போகவில்லை. உலக மக்கள் அனைவரின் தாயாக இந்த தாய் நம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த தாயை நம் அனைவரின் தாயாக கொடுத்திருக்கிறார். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்து சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மத நம்பிக்கையும் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம், நாம் கடவுளை ஏற்றவர்களாக இருக்கலாம், கடவுளை நம்பாதவர்களாக இருக்கலாம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம் அனைவரின் தாயாக இந்த தாய் தரப்பட்டிருக்கிறார். எப்படி இந்த தாயினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும்? யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே அன்னை மரியா அந்த கானாம் ஒரு திருமண நிகழ்விலே சொல்லுவார், தன்னுடைய மகனை பார்த்து அந்த பணியாளர்களிடம் அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்யுங்கள். அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்கின்ற போது நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறுகிறோம். எப்போது நாம் அன்னை மரியாவின் பிள்ளைகளாக மாறுகிறோம்? அன்னை மரியா என்னையெல்லாம் செய்தாரோ அவரை போல அவற்றை நாமும் செய்கின்ற போது நாம் மதங்களை கடந்து அன்னை மரியாவினுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஒரு 4 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி நாம் அன்னை மரியாவின் பிள்ளைகளாக மாற முடியும்? அன்னை மரியா என்ன செய்தார்? அதை நாம் எப்படி செய்ய வேண்டும்? அப்படி நாம் செய்கின்ற போது எப்படி நாம் இந்த தாயின் பிள்ளைகளாக மாறுகிறோம்? முதலாவது, அன்னை மரியா இறைவன் மீது அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டவராக இருந்தார். தொடக்க நூல் 12வது அதிகாரம் 1 முதல் 3 முடிய உள்ள இறைவார்த்தை பகுதிகள். அதில் ஆபிராம் என்கின்ற ஒரு மனிதர், இன்றைக்கு போர் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஈரான் பகுதியிலே வாழ்ந்தவர், உர் எனப்படுகின்ற ஒரு ஊரிலே. அவருடைய தந்தையார் அங்கிருந்த அந்த தெய்வங்களை வழிபடுகின்ற குருக்களினுடைய தலைவராக இருந்தவர், ஒரு பூசாரி. அவருடைய மகனாக இருந்த இந்த ஆபிராமுக்கு 75 வயதாகிறது. அது வரைக்கும் குழந்தை இல்லை. ஒரு நாள் இரவு நேரம் அவருக்கு ஒரு குரல் கேட்கிறது, ஆபிராம், நீ வாழுகிற இந்த நாட்டை விட்டு நான் காட்டுகிற நாட்டுக்கு எழுந்து போ. இதான் கேட்ட குரல்.
அடுத்த நாள் காலையில் எழுந்து தன்னுடைய தகப்பன் நாகோரிடம் அவர் சொல்லுகிறார், என்னை இப்படி ஒரு கடவுள் அழைத்திருக்கிறார், இங்கிருந்து எல்லாவற்றையும் விட்டு எழுந்து வரும்படி கேட்டிருக்கிறார். அப்போது அவங்க அப்பா என்ன கேட்டிருப்பார்? உன்னை ஒரு சாமி கூப்பிட்டாருன்றல்ல, அந்த கடவுள் பெயர் என்ன? அவருக்கு அந்த கடவுள் பெயர் தெரியாது. ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய பெயரை விடுதலை பயண புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே தான் வெளிப்படுத்துகிறார். இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லி. பெயர் தெரியாத கடவுள். அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் தங்கள் தெய்வங்களுக்கு பலவிதமான சிலைகளை வடித்து வைத்திருந்தார்கள். சரி, நீ பார்த்த உன்னை கூப்பிட்ட அந்த தெய்வத்தினுடைய வடிவம் என்ன? அந்த தெய்வத்துக்கு வடிவம் கிடையாது. யாவே இறைவனுக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. உருவம் இல்லாத தெய்வம், பெயர் இல்லாத தெய்வம். சரி, அந்த தெய்வத்தை வழிபடுகிற மக்கள் யார்? ஏனென்றால் ஒவ்வொரு இன மக்களும் தங்களுக்கென தெய்வங்களை கொண்டிருந்தார்கள். இந்த தெய்வத்தை வழிபடுகிற மக்கள் யார்? அதுவும் தெரியாது. இந்த தெய்வம் மலைகளில் இருக்கின்ற தெய்வம். பெயர் தெரியாத, உருவம் இல்லாத இந்த தெய்வத்தை யார் வழிபடுகிறார்கள் என்கின்ற எந்த விதமான அறிகுறியும் இல்லாத அந்த சூழ்நிலையிலே இரவு நேரம் ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் என எழுந்து வர சொன்னது என்ற ஒரு வார்த்தையை நம்பி ஆபிரகாம் என்கின்ற மனிதன் எழுந்து தன்னுடைய உறவுகள், உடைமைகள் அத்தனையும் விட்டு கடவுள் காட்டி அந்த கானான் நாட்டுக்கு கடந்து வந்தார். எனவேதான் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கு இணையாக, அவரை விட இன்னும் ஒருபடி மேலாக விசுவாசத்தின் தாயாக விவிலியம் நமக்கு குறித்து காட்டுவது யாரை? இந்த அன்னை மரியாவை. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 34வது இறை வார்த்தை. கபிரியேல் தூதர் வந்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது, இந்த குழந்தை கடவுளின் மகன் எனப்படும். மரியா திருப்பி கேட்கிறார், இது எங்கனமாகும்? இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நிகழலையே, வெறும் நிச்சயம்தான் முடிந்திருக்கிறது, திருமணத்திற்கு இன்னும் ஓராண்டு காத்திருக்க வேண்டி இருக்கிறது, இதற்கு நடுவிலே எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? இது எப்படி சாத்தியம்? இந்த உலகத்திலே இப்படி நடக்கவே இயலாதே. நடக்க இயலாத ஒரு காரியம், மனிதர்கள் நம்ப இயலாத ஒரு காரியம். எப்படி கடவுளை நம்பி ஆபிரகாம் எழுந்து வந்தாரோ அதை போல அன்னை மரியா இறை வார்த்தையை நம்பி தன்னுடைய விசுவாசத்திலே அதை ஏற்றுக்கொண்டார். எனவேதான் அன்னை மரியா விசுவாசத்தின் தாயாக இருக்கிறார். எனவே இந்த தாயின் பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்க முடியும்? இந்த தாயை போல இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை, முழுமையான விசுவாசம் கொண்டவர்களாக நாம் வாழுகின்ற போது நாம் இந்த தாயின் பிள்ளைகளாக இருக்க முடியும். இந்த தாயின் பிள்ளைகளாக இருக்க தேவையான முதல் காரியம் என்ன? அன்னை மரியாவை போல இறைவனை முழுமையாக நாம் நம்புவது. இக்கட்டான சூழ்நிலையிலும், நடக்க முடியாது என்கின்ற சூழ்நிலையிலும், இதிலிருந்து என்னால் மீள முடியாது என்கின்ற நெருக்கடியான நேரத்திலும் கூட நாம் இறைவனை நம்புகிறோம் என்றால் நாம் அன்னை மரியாவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இரண்டாவது, அன்னை மரியா இறைவனின் திருவுளத்திற்கு முழுவதும் கீழ்ப்படிந்தார். இறைவனின் திருவுளத்திற்கு முழுவதும் கீழ்ப்படிந்தார். மீளவுமாக தொடக்க நூல் 6வது அதிகாரம். அதிலே நோவா என்கின்ற ஒரு மனிதர், ஒரு பாலைவன பகுதி, ஆறு கிடையாது, கடல் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே கடவுள் அந்த மனிதனுக்கு சொல்லுகிறார், நோவா நீ ஒரு பெரிய பெட்டகம் ஒன்று கட்டு, ஒரு படகு ஒன்று கட்டு. நோவா கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பெட்டகத்தை கட்டுகிறார். அவர் பெட்டகத்தை கட்டி அந்த வேளையிலே அவரோடு வாழ்ந்த மக்கள் அவரை இகழ்ந்திருப்பார்கள், அவமானப்படுத்தி இருப்பார்கள். வேணா பைத்தியக்காரனா, இந்த பாலைவனத்திலே இவன் இந்த கப்பலை கட்டுகிறானே, இதனால் என்ன பயன் இருக்க போகிறது என்று சொல்லி அடுத்தவர்கள் அவரை இகழ்ந்த போதும், அவமானப்படுத்திய போதும், கேவலப்படுத்திய போதும் கூட அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல், ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், எனவே இறை கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படிந்தார் நோவா. அதனால் அவரும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. இறை வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார்.
அதை போலவே அன்னை மரியா லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 38வது இறை வார்த்தையிலே இறைவன் மனிதனாக பிறப்பார் என்கிற நற்செய்தி அவருக்கு சொல்லப்பட்ட போது, நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தைக்கு, கடவுளின் வார்த்தைக்கு முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறார் அன்னை மரியா. எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த விதமான இரண்டாவது எண்ணமும் கிடையாது. கடவுள் சொல்லிவிட்டார், எனவே நான் கீழ்ப்படிவேன். அன்னை மரியா இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதை போல நாமும் இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிபவர்களாக இருக்கின்ற போது இந்த தாயின் பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். முதலாவது, இறைவனை முழுமையாக நம்புகிற போது. இரண்டாவது, இறைவனுடைய திருவுளத்திற்கு நாம் கீழ்ப்படுகின்ற போது. மூன்றாவது, இது ரெண்டும் இறைவனோடு தொடர்புடையது. அடுத்து வருகிற ரெண்டும் நம்மோடு வாழுகின்ற மக்களோடு தொடர்புடையது. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் 8 முடிய உள்ள இறை வார்த்தைகள் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பகுதி. கானாவூர் திருமண நிகழ்வு. திருமண விருந்திலே ரசம் தீர்ந்து போய்விட்டது. அன்னை மரியா போகிறார், ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார். தண்ணீரை எடுத்து வர சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் கொடுங்கள் என்கிறார். தண்ணீராக வந்தது என்னவாக மாறியது? ரசமாக மாறியது. இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. இந்த பகுதியை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு யூத மக்களினுடைய திருமண விருந்து நிகழ்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருமணங்கள் இன்றைக்கு ஒரு மாலை நேர திருமணமாக மாறிவிட்டது. முன்னாடியெல்லாம் நலங்கு தொடங்கி ஏறக்குறைய ஒரு 7 நாட்கள் திருமணம் நமக்கு நிகழ்வுகள் நடக்கும். இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது. சாயந்தரம் வரோம், மண்டபத்துக்கு போகிறோம், கோவிலுக்கு வரோம், திருமணம் முடியுது, மண்டபத்தில் போய் சாப்பிட்றோம், மொய் வைக்கிறோம், போயிடுறோம், முடிஞ்சு போச்சு. ஒரு மாலையோடு ஒரு திருமணம் நமக்கு முடிந்து போய் விடுகிறது. ஆனால் யூத திருமணங்கள் சாபத்து சனிக்கிழமை முடிந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த சாபத்து சனிக்கிழமை வருவதற்கு முன்னால் இருக்கின்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கும். அப்போ எத்தனை நாட்கள்? 6 நாட்கள் நடக்கும். அவர்களுடைய திருமண நிகழ்வு 6 நாட்கள் நடக்கும். இந்த 6 நாட்களிலே முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் எல்லாம் தனிப்பட்ட விதத்திலே தனிப்பட்ட சிறப்பான மனிதர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு விருந்து கொடுப்பார்கள். இந்த 5ஆம் நாள், 6ஆம் நாள்லாம் என்ன ஆகும்? யாரெல்லாம் அழைக்கப்படவில்லையோ, யாரெல்லாம் கண்டுகொள்ளப்படவில்லையோ, யாரெல்லாம் மொய் பணம் வைக்க மாட்டாங்களோ, யாருக்கெல்லாம் எந்த அளவு சிறந்த மரியாதையும் கொடுக்க தேவையில்லையோ, எளிய மனிதர்கள், ஏழை மனிதர்கள், பிச்சைக்காரர்கள், சாலையிலே திரிபவர்கள், இவர்களெல்லாம் தான் இந்த கடைசி 5ஆம் நாள்லையும் 6ஆம் நாள்லையும் திருமணத்துக்கு வருவாங்க. ரசம்லாம் நிறைய ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டு இருக்கும். இந்த கடைசி நாட்களில் தீர்ந்து போனாக்கா அதை பற்றி கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த திருமண விருந்து நிகழ்வில் ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று மணமகனோ மணமகளோ அந்த குடும்பமோ யாருமோ என்ன பண்ணலை? கவலைப்படலை. யார் கவலைப்பட்டது? அன்னை மரியா தான் கவலைப்பட்டார். ஏனென்றால் இது கடைசி நாள், திருமண நாளினுடைய கடைசி நாள். இந்த நாளில் என்ன இருக்குதோ, மிச்ச மீதி என்ன இருக்குதோ அதை ஊற்றி நிறவு விட்டுற வேண்டியதுதான். கல்யாண விருந்தில் கடைசியில் ரசம் தீர்ந்து போனால் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி கலந்து முடிச்சிருவோம் இல்லையா? அதை போல என்ன மீதி இருக்கிறதோ அதை கொடுத்து முடித்து விடுகிற கடைசி நாள் திருமணம். அதனால் தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஆனால் எளிய மக்கள், ஏழை மக்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட இந்த மக்களும் சிறப்பான ஒரு விருந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்னை மரியா இந்த திருமண விருந்தில் இருக்கின்ற திருமண குடும்பத்திற்காக பரிந்து பேசவில்லை. யாருக்காக பரிந்து பேசினார்? அந்த திருமணத்திற்கு வந்திருந்த ஏழை எளிய மக்களுக்காக, பிச்சைக்காரர்களுக்காக, புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக, ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக, இவர்களுக்காக அன்னை மரியா பரிந்து பேசி ஆண்டவர் இயேசு தன்னுடைய முதல் புதுமையை நிகழ்த்தினார். அன்னை மரியா புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட மக்கள் மீது அக்கறை கொண்ட தாயாக இருந்தார். அவரை போல நாமும் நம்முடைய சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகின்ற, ஒதுக்கப்படுகின்ற, புறந்தள்ளப்படுகின்ற அப்படிப்பட்ட மக்களின் மீது அன்பு கொண்டவர்களாக, அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்ற போது
நாம் இந்த தாயின் பிள்ளைகளாக இருக்க முடியும். அவரை போல விசுவாசம் உள்ளவர்களாக, அவரை போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, அவரை போல ஒதுக்கப்பட்ட மக்களின் சார்பானவர்களாக நாம் இருக்கின்ற போது, நான்காவது, அன்னை மரியா தேவையில் இருப்பவர்களுக்கு தேடி போய் உதவி செய்தார். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 39 முதல் வருகின்ற இறைவார்த்தை பகுதி. அதிலே நாம் என்ன பார்க்கிறோம்? எலிசபெத்து 6 மாதங்கள் கருவை தாங்கி இருக்கிறார் என்பதை கேட்டவுடனே அன்னை மரியா தான் வாழ்ந்த நாசரேத்தில் இருந்து யூதேயாவிலிருந்து ஐன்கரீன் என்கின்ற நகரத்திற்கு ஏறக்குறைய 100 கிலோமீட்டருக்கு மேலிருந்து அந்த தொலைவுக்கு அவருக்கு உதவி செய்வதற்காக தேடி ஓடுகிறார். அவருடைய பிள்ளை பேறு வரைக்கும் 6 மாதங்கள் அவரோடு இருந்து அவரை பராமரிக்கிறார், அவருக்கு உதவிகள் செய்கிறார். இப்படி தேவையில் இருந்த எலிசபெத்தை அன்னை மரியா தேடி ஓடி போய் உதவி செய்தது போல, யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மிடம் வந்து எனக்கு உதவி தேவை என்று கேட்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் உதவி செய்பவர்களாக நாம் இருக்கின்ற போது நாம் இந்த தாயின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே இந்த தாய் கிறித்தவர்களின் தாய் என்று மட்டுமல்ல, யாரெல்லாம் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் இறைவனுடைய வார்த்தைக்கு விருப்பத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் சமூகத்திலே ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவையில் தங்களிடம் வந்து உதவி கேட்பவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக, தங்களிடம் இருப்பதிலிருந்து பகிர்ந்து கொடுக்கின்ற நல்மனம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தாய் தாயாக இருக்கிறார். எனவே இந்த தாய் கிறித்தவர்களின் தாய் மட்டுமல்ல, நாம் தேடி வந்திருக்கின்ற வில்லியனூர் லூர்து அன்னை கிறித்தவர்களுக்கு மட்டுமான தாய் அல்ல. இந்த தாய் உலக மக்கள் அனைவரின் தாய். யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட மக்கள் சார்பாய் நிற்கிறார்களோ, யாரெல்லாம் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுகிறார்களோ, அத்தனை பேருக்கும் இந்த தாய் முன்மாதிரியாகவும் அனைவருக்கும் தாயாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாமும் வாழ இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம். இறை அருள் நம்மை நிறைத்து காக்கட்டும். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.